ஏனால் கொடுவ கர்த்தரு வேறே அவரே பாடிருக்கார் புரந்தரதாசர். ஏன்னா பாகவதாருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கர்த்தா இருக்கா. பிடு பிடு சிந்தையேக நீ வீணா கவலையே விடு அப்படின்னா தாசரே பின்னாடி பாட போறார் இந்த கீர்த்தனா. கொடுக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கான். நான் அந்தந்த தெருவில் போனேன், மகா உத்தமி மகாலட்சுமியாட்ட இருக்கா. என்னை பார்த்ததும் குழந்தைக்கு கல்யாணம்னு ஒரு மூக்குத்தியை கழிச்சு கொடுத்தாமா. மகானுபாவம் க்ஷேமமா இருக்கணும் இந்த அம்மா. நீர் இந்த மூக்குத்தியை வச்சிருந்து எனக்கு பணத்தை கொடுங்கன்னார். இந்த மூக்குத்தி இப்படி வாங்கினார். அந்த மூக்குத்தில எவ்வளவு நாள் பழக்கம் அவருக்கு இருக்கும். ஒரு சீமாட்டி உண்டா இந்த ஊர்ல இந்த மூக்குத்தி போட்டுக்கிறதோ சீதப்ப நாயக்கருடைய மகிழ்ச்சி தவிர அவருக்கு தெரியும். ஆகினாலே உடனே இப்படி பார்த்தார். எந்த வீட்டுல அந்தந்த தெருவில் இருக்க பெரிய வீடு அந்த அம்மா தான் கொடுத்தார். அதுல ஒரு நியாயம். கொடுத்ததுதான். தத்தாபகாரம் கூடாது. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இந்த மூக்குத்தியை பார்த்து நீ இங்கேயே உட்காரும், நான் என் வீடு பரியந்தம் போய் விசாரிச்சுன்னு வந்துடுறேன், உனக்கு இதுக்கு உள்ளதை நான் கொடுக்கிறேன் என்று உடனே தன்னுடைய இரும்பு புட்டில அதை வச்சு பூட்டினார். சாவியை கையில் எடுத்திருந்தார். மகா கோபத்தோடு வீட்டுக்கு வரார். இது நிச்சயம் தன் மனைவியுடைய மூக்குத்தி தான் அவருக்கு தெரியும். அதனால மகா கோபத்தோட வரார். அடுத்த க்ஷணம் இந்த பிராமணன் அந்தந்த போயிருப்பார். இவர் கோபத்தோட வந்து லட்சுமின்னு கூப்பிட்டதுமே நடுநடுங்கி போயிட்டாள் அந்த அம்மா. அப்ப என்னவோ அவள் தைரியமா திட்டுவாரு அடிப்பாரு வாங்கிட்டு போவோமேன்னு மனசு சொல்லிட்டே தவிர இவரை பார்த்ததும் அவள் அரண்டு போயிட்டாள். தன்னறியாம ஒரு பீதி வந்து எடுத்து அந்த பீதியில அவள் என்ன சொல்றோம்னு தெரியல. எங்க மூக்குத்தி அப்படின்னார். உடனே அவள் தன்னறியாம பிளான் போட்டு சொல்லலே அவ வாயில ஒரு பொய் வந்துடுது. தன்னறியாம சொன்னார். அபியஞ்சன ஸ்நான காலே நாசாக்ரா பரிமோதிதம் அந்த கிருகேஸ்திமே பர்த்தா மகார்கம் ரத்னமூர்த்திகம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சுண்டே கழட்டி வச்சிருக்கேன். தன்னறியாம சொல்லிட்டு கொண்டாந்த மூக்குத்திய உள்ள ஓடி போயிட்டார். இல்லைன்னு நிச்சயம் அவளுக்கு தெரியும். துளசி தேவியை கட்டிண்டார். தானம் பண்ற பாக்கியத்தை கொடுந்தான்னு நான் கேட்டேன்மா. இதுல நான் என்ன புண்ணியம் கட்டிக்க போறேன்? பர்த்தா கிட்டக்க போய் பொய் சொல்றது ஒரு உத்தமிக்கு லட்சணமா? நான் பொய் சொல்றாப்புல பண்ணிவிட்டியே நீ. நான் புண்ணியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மகாபாபம் பண்றாப்புல. நான் உள்ளதை சொன்னாதான் என்ன? ஒரு பிராமணன் வந்தார் கொடுத்தேன்னு சொன்னாதான் என்ன அடிக்க போறார், கொலை பண்ண போறார், பண்ணிட்டு போகட்டுமே. திடீர்னு ஒரு பயம் எனக்கு வருவானே. இந்த பயத்தினாலே சொல்லத்தகாத ஒரு பையை என் தெய்வமான பர்த்தாட்டுக்கு சொல்றாப்புல நேர்ந்து விட்டேன். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதன்னு பிரகலாதன்னு சொன்ன வார்த்தையை நீ சத்தியம் பண்ணலையா அம்மா? என் வார்த்தையை நீ சத்தியம் பண்ணி எப்படியாவது எது கதறி அழறாள். இப்படி இவள் அழுது கதறும் போது தன்னறியாம கையில ஏதோ விழுந்தது. பார்த்தா மூக்குத்தி. உடனே ஓடி வந்தார். இதற்கு மூக்குத்தினார். மூக்குத்திய வாங்கிண்டார். அங்க வச்சு பூட்டினோமே. அப்போ அது வேற மூக்குத்தியா இது வேற மூக்குத்தியோ? இந்த மூக்குத்திய வாங்கினது கையில எடுத்திருந்தார். நேர கடைக்கு வரார். கடையில் அந்த பிராமணனை காணல. பிராமணர் எங்கேன்னு கேட்டார். இப்ப இங்க போனதுமே அவர் எங்கன்னு போயிட்டாரு. உடனே பொட்டியை சாவி போட்டு திறந்து பார்த்தா உள்ள மூக்குத்தி இல்ல. அதே மூக்குத்தி தான் இப்படி உலாவி இருக்க. இது என்ன மாயஜாலம்? இது என்ன இந்திரஜாலம்? புரியலையே. யார் வந்தது அந்த பிராமணர்? மறுபடியும் லட்சுமி பாகிட்ட ஓடி வந்தார். என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையம்மா, என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. நான் உன்னை கோபிச்சுக்கல, உண்மையை சொல்லு. நான் ஒரு பிராமணர் வந்தார், குழந்தைக்கு கல்யாணம்னு கேட்டார், நான் கொடுத்தேன். அந்த கொடுத்துட்டேன் இல்லையா? அதைக்காக இந்த பிராமணர் எங்கிட்ட கொண்டு வந்தார். நான் பொட்டியில வச்சு பூட்டி விட்டு நான் வந்து கேட்டேன். அப்ப நீ உள்ள இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு பயம் வந்துடுத்து உங்களை பார்த்ததும். அதனால கழட்டி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். பின்ன எப்படி வந்தது? அது நான் துளசி அம்மனை கட்டின்னு அழுது என் கையில அது விழுந்தது. கொண்டாந்த மூக்குத்தியன்னு பார்க்கிறார். ஆஹா, அந்த மூக்குத்தினுடைய ஒரு ஜோதி, அதுல க்ஷீராஜ்யம், அதுல பகவான் படுத்துட்டு இருக்கிறது. அதுல நாரதர் நிற்கிறார். நீ பூலோகத்தில் போய் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ணும்.
நாம சங்கீர்த்தனமே கதின்னு ஜனங்களுக்கு சொல்லும். கலி தூஷிதமா இருக்க புவனம் பிரபு, நான் காமினி காஞ்சனம் கீர்த்தின்னு வலையில் அகப்பட்டுட்டா என்ன செய்யறது? நீ அகப்பட மாட்டாய், அப்படி அகப்பட்டா நான் தடுத்தாட்கொள்ளுவேன். இப்ப புரிஞ்செடுத்தவர் என்ன தடுத்தாட்கொண்டானே, உடனே கதறி அழுதார். மோசகோதேனல்லோ நான் ಶೇಷಶಯನನಿಗೆ ಸೇವಕನಾಗಣಿ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸನಾಗದೆ ಮೋಸಗೋದೇನಲ್ಲೋ ನಾನು. பிரபு வாசுதேவா, உனக்கு தாசனாக ஆகாதே மோசம் போயிட்டேனே. நான் பிறந்தது எதற்குன்னு இப்போனா தெரிகிறது. இவ்வளவு காலம் நான் மோசம் போயிட்டேனே. ஏனால் பணம் 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 பணம்னு ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஓடுனேன், அங்க ஓடுனேன், கண்டவரு தண்டவமாடி ஓபத்தங்காந்திய போய் விழுந்தேன். தீனவத்சலா கோவிந்தா தாமோதர நமோஸ்துதே त्वमेव करुणा सिन्धुः शरणं धनमाधवा धनं धनं धनमिति स्मृत्वा दुःखं गतोऽस्म्यहम्. ஆனா என்னுடைய அபராதங்களை நீ லட்சியம் பண்ணாம என்னிடத்து நான் என்ன கர்ணனா, நான் என்ன பலி சக்கரவர்த்தியா, சிவப்பிரதியான வைகுண்டபதியான நீ என்னிடத்துல தேகின்னு கேட்டேன். ஒரு துளசிதனும் உன் சரணத்துல அர்ப்பிச்சவன் இல்லையேனா பாழா பேர்த்த என்னுடைய வயசு. அப்படி ஒண்ணும் அவர் 80 வயசுல இப்படி இல்ல, 30 வயசுல ஆட்கொண்டிருக்கிறான் பாண்டுரங்கன். ஆனா 3 வயசுல இருந்து நான் ராமகிருஷ்ணகரையும் பஜனை பண்ணலையேன்னு அழறா. நான் ஒரு பாகவத குடும்பத்துல பிறந்து 3 வயசுல இருந்து எனக்கு பக்தி வரலையே, 30 வயசு மீனாயிருச்சு. யௌவன தல்லி ஸ்ரீஹரிபத நம்பவே 30 வருஷ மோகாப்திಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಮೋಸಗೋದೇನಲ್ಲೋ ನಾನು. ಲಜ್ಜೆ ಬಿಟ್ಟು ನಾ ಗಜ್ಜಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸಜ್ಜನರೊಳಗೆ ಸರ್ವದಾ ಕುಣಿಯದೆ. கால கஜ்ஜையை கட்டிக்கொண்டு லஜ்ஜையை விட்டு பாகவதா திருவிடியில விழுந்து பஜனை பண்ணாம என்னுடைய ஜன்மா வீணா போயிடுச்சு. கொச்சி திருவாங்கூர் மகாராஜரும் ஹம்பி மகாராஜருமா என்னை காப்பாற்ற கல்பக விருட்சம் ஓகத்தன் காலி விழுந்து வியாபார எனகாயுது அலைஞ்சென்று கிடந்தேனே. நீ கல்பக விருட்சமாக முளைச்சி பக்தர்களை அண்டின பக்தர்களை சௌக்கியமா வச்சு காப்பாத்திருக்கிற நிதி நீ இல்லையா? சுரவர தருவாகி ಸುಸ್ಥಿರವಾದಂದ ಪುರಂದರ ವಿಠಲನ ಚರಣವ ಪೀಡಿಯದೆ ಮೋಸ ಹೋದೇನಲ್ಲೋ ನಾನು. என்னப்பா, உன்னிடத்துல தேசின்னு எல்லாரும் இருக்க, என்னிடத்துல தேசின்னு இல்லையே. எனக்கு ஒரு பெண்ணு எனக்கு ஒரு புள்ளன்னு சொன்னீங்க. என் புள்ள என் பொண்ணுதான் நீ சொன்னையா? புரந்தரதாசருக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு, அதை காப்பாற்றுறதுக்காக நீ சொன்னையா? நான் இல்லே ஓ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மன்னனா? இவனை அடிச்சு வரட்டு, தண்ணியை கொண்டு கொட்டு, சீன தள்ளி புடிச்ச தள்ளி என்றெல்லாம் நான் உபதேசம் பண்ணி என் ஆட்களுக்கு நீ வாசுதேவ ஹரி என்று சொல்லி எழுந்து போனேன். பிராமணா எங்க சாப்பிட்டேன்னு கேட்கறதுக்கு புத்தி இல்லை எனக்கு. 12 மணி 1 மணிக்கு திண்ணையில உட்கார்ந்துக்கிற என்ன அப்பனை கணத்துல அடிச்சு தப்புகளே ஒப்புக்கொள்ளு நம்மப்ப காய பேதோ திம்மப்ப நீ பூ. புள்ள என்ன தப்பு பண்ணினாலும் அப்பன் பொருட்படுத்த மாட்டான். நான் பண்ணின தப்பெல்லாம் ஒத்துக்கோப்பா. ஏனால் உன்னிடத்துல பக்தி பண்ண தெரியாதவன் தான். என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் வீணா போயிடும். ஏன் அப்படின்னா மதிஹீனம். ಸತಿಸುತರಿಗೆ ಸಂಸಾರಗಳಿಗೆ ಮತಿಹೀನನಾಗಿ ಸಿಕ್ಕಿ ಆಸಗಳಿಗೆ ಮಿತಿ ಕಾಣೇನಯ್ಯ ಎನ್ನ ಪಾಪಗಳಿಗೆ ಗತಿಯಾವದು ಶ್ರೀಪತಿ ಹೇಳು ಎನಗೆ தப்புகளெல்ல ஒப்புக்கொள்ளு. என்னுடைய குற்றங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்நான சந்தி பண்ணிட்டு சோறு சொன்னாதான் என்ன,
பண்ணி மாதிரி தும்பேன். ஸ்நான சந்தியாதி நானாதியே. வேளாவேளைக்கு சோறு தின்னுதான் எனக்கு தெரியும். அன்னபானங்களும் மத்தொந்தரியே. எனக்கு ஏத்தாப்புல சங்கம். சாதுக்களை கண்டா எனக்கு பிடிக்காது. சாதுக்களை தூஷிச்சுன்னு இருப்பேன். ஹீனஜனரே சங்கமும் மைமரவே. மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கேன் மெய் மறந்து அவளோட. சுஞானிகளே இந்த பாயந்து கரவே. நம்ம கிரகம் இருக்க ஒரு பாகவதார கூப்பிடுவோம்னு தெரியாது எனக்கு. நீங்க வாங்குவேங்க அப்படின்னு கூப்பிட தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மோசக்காரன் நான். ಗಂಧಾಕ್ಷತ ಪುಷ್ಪಗಳಿಂದೆ ಒಂದುಗಳೇ ಶ್ರೀ ತುಳಸಿಯಿಂದೆ ಇಂದಿರೇಶಗೆ ನಾನರ್ಚಿನ ಬೇಗೆ ಮಂದನಾಗಿ ನಾನು ತಿರುಗಿದೆನು. சந்தனம் இல்லையா, துளசி இல்லையா? ஒரு துளசி எடுத்து உனக்கு பூஜை பண்ண தெரியாது எனக்கு. இப்படி இருக்கக்கூடியவனாச்சேனா என் அப்பனே, என்ன நீ என்ன காரணம் கொண்டு என்ன ஆட்கொண்ட? என்னுடைய பக்தன் அப்படின்னு ஒரு கிருபைக்கு வியாஜம் கிடையாதா? நீ அதை பண்ணினே அதனால கிருபை பண்ணினேன்னு சொல்லாம நான் எங்கேயோ ஓதின்னு இருக்கிறவன வழி மறிச்சு என்னை பிடிச்சு நீ என்னுடைய தாசன், உன்னுடைய தாசனாக்கி நுட்டியே. அழுதார், தொழுதார், கதறினார். இப்படி திரும்பி பார்த்தார். ஒரு தம்புரா இருந்தது, அதை தோல்ல மாற்றிருந்தார். அட்சய பாத்திரத்தை தோல்ல கட்டிருந்தார். லட்சுமி வா போவோம். கொட்டி கிடக்க ஐஸ்வர்யம் யாரு வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு நடுரோட்ல புறப்பட்டுட்டார். தாசன் என்னவோ அழுதுன்னு இருந்தார், கத்தினார். தெருவில் புறப்பட்டு விட்டார். நாயக்கரனது அக்கம் பக்கத்துல பந்துக்கள் ஓடி வந்தா, அப்பா சீனப்பா எங்கப்பா புறப்படுறேன்? பண்டரிபுரமே போறேன். ஏன் என்ன நேர்ந்தது? சுவாமி உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏன்பா சமத்தா இருக்க, குடும்பம் நடத்துறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம்ப்பா. நீ பக்தி பண்ணு வேண்டாம்னு சொல்லல, பக்தி பண்ணு வேண்டாம்னு சொல்லல. ஆனா சர்வத்தையும் விட்டுட்டுதான் நீ பக்தி பண்ணணுமா? நாங்கெல்லாம் பக்தி பண்ணலையா? ஏகாதசி பஜனை பண்ணு, துவாதசி பிராமணாளுக்கு சாதம் போடும், ஆத்திலேயே பண்ணேன். சுவாமி உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. நான் எதுல மூழ்கிறேனோ அதுலயே மூழ்கி விடுறேன். லௌகீகத்துல மூழ்கினா எனக்கு பாரமார்த்திகமே தெரியாது போயிடுறது. பாரமார்த்திகத்துல மூழ்கினா லௌகீகமே தெரியாது. ரெண்டுலயே இருக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு என்ன இருக்கு. அதனால என்னை விட்டுடுங்க. நான் எனக்கு மறுபடியும் இந்த பாதையை பார்த்தா பயமா இருக்கு. மறுபடியும் என்ன ஆட்கொண்டு பாண்டுருங்கிற நான் மறந்துடுவேனோ அப்படின்னு பயமா இருக்கு. என்னை ஆட்கொண்டு என் பிரபுவை நான் விடமாட்டேன். அப்படி சொல்லாதே. இந்த ஒரு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நாளைக்கு எங்க அப்பா கோட்டீஸ்வரனா இருந்தார், எல்லாத்தையும் தொலைச்சு கட்டி விட்டாருன்னு சொல்லுவான். இவனுக்கு சொத்து வைக்க வேண்டாமா? இன்னொரு 4 வருஷம் போனா இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணியாகணும். அதனால இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா? நாளைக்கு பணம் வேணும்னா என்ன சொல்லுவேன்? சுவாமி நாளைக்கு என்ன பண்ணுவேங்கிற கவலை எனக்கு இல்லை. ஏன் நம்பி கெட்டவர் இல்லவோ ரங்கை என நம்பவே கெட்டரே கெடலி. அவனை நம்பி யாரும் கெட்டு போக மாட்டான். எனக்கு எப்பொழுது என்ன வேணுமோ அதை அவன் கொடுப்பான். கையில வெற்றின்றது உபயோகம் இல்லாத போயிடுவான், வெற்றின்றதை இழப்பா. ஆனா பிரபு நம்ம கையில கொடுக்க மாட்டான், சமயத்துல கொடுப்பான். யோகக்ஷேமம் மகாமியம் அம்புஜநாதன அகில லோகேசன அப்பிரமேயனாரே ஆதிபுருஷனே நம்பி கெட்டவரில்லவே ரங்கையன நம்பாத கெடுவர் கெடலி. அப்பேற்பட்ட அப்பே இருந்தாலும் உத்தான பாதம் அப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் இருந்தது. துருவனுக்கு என்ன உபயோகப்பட்டது? பிதனத்தோடைய மேலே ಧ್ರುವರಾಯೇ ಹಿತದಿಂದೆ ಕುಳುತ್ತಿರಲು ಮತಿಹೀನಲಾದೆ ಸುರುಚಿ ದೇವೀನುಗಳು ಹಿತದಿಂದ ಧ್ರುವ ಪದ ಕೊಟ್ಟೆ ಮುರಾರಿಗೆ. பிதிருபீடாமகமான ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டையோ முள்ள முள்ள அப்பா மடியில் ஏறது மாதிரி ராஜ்யத்தை கொடுங்க பாக்குறையோ சீ போ அப்படின்னு அது சுடிச்சு ராணி குழந்தை ஓடி வந்தான் காட்டுக்கு அநாதைய போலே. ஆனால் வாசுதேவ மந்திரத்தை சொன்னார் குருநாதர் நாரதர். வாசுதேவனோ யாருக்கும் எட்டாத துருவ பதத்திலே பிரளயகால பரியந்தம் ராஜா